ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதை பத்தி ஆல்ரெடி சில வீடியோஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா என்னன்னா முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ஃபேமிலியில உங்களோட ஃபாதர் மதர் இல்லை உங்களோட சிப்ளிங் அக்கா அண்ணா யாருமே இது வரைக்கும் எந்த டிகிரியும் வாங்கலையா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போய் ஒரு டிகிரி வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ அதுக்கான அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நியர்பை தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு ஹெட் தாசில்தார் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிஎன்இஏல சப்மிட் பண்ணீங்கன்னா யூல் கெட் 25,000 rupees டியூஷன் ஃபீஸ் வேவர் கிடைக்குங்க உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 25,000 rupees டியூஷன் ஃபீஸ் வேவர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கம்யூனிட்டி ஆர் எனி கோட்டா. சரியா? ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தாசில்தார் ஆஃபீஸில் போய் வாங்கி வச்சுக்கணும். சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஸோ பட் என்னோட அண்ணனோ அக்காவோ ஆல்ரெடி இப்போ வந்து தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் டிகிரி முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பொருந்தும். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட அண்ணாவோ அக்காவோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கிட்டு ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது பொருந்தாது. ஓகே, புரிஞ்சுதா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.